உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். இந்த சனி பகவானின் வக்ரமாகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 130 நாள் கணக்கு வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா மேனத்துல இருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்பத்துக்கு வருது இந்த சனி பகவான். அப்ப அந்த சனி பகவானுடைய பலன் நம்முடைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து இப்பதான் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த அர்த்தாஷ்டம சனியில் அந்த சனி பகவான் இருந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல நிம்மதி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை, நல்ல மனநிலை இல்லை, மன இறுக்கம், ரொம்பவுமே வேதனை. அது போக அதற்கு முன்னாண்ட 7.5 சனி, அதற்கு முன்னாண்ட ஒரு 2 வருஷம் கேப்பு, மீண்டும் அர்த்தாஷ்டம சனி, இப்படி நிறைய குழப்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு என்னடா வேலைன்னா போட்டியாளர்களை உருவாக்குவது. அந்த போட்டியாளர்களை இவர்களே உருவாக்கி அவங்களோட ஃபைட் பண்ணி அவங்களோட ஜெயிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் பகவான் இவங்களுடைய ராசிநாதன். அப்ப இவங்களுடைய ராசிநாதனாகப்பட்டது லக்னத்துக்கோ ராசிக்கோ 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமைட்டார். இது 10 நாளோ 20 நாளோ இருந்தா கூட தப்பு இல்லை. 6 மாச காலங்கள் அந்த செவ்வாய் பகவான் நீச்ச கதியிலே இருந்தார். அப்ப அந்த நீச்ச கதியில பாக்யஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லா விதமான பாக்கியத்தையுமே இழந்துட்டாங்க. வண்டி வாகனத்தை இழந்தாங்க, இருக்கக்கூடிய பூமியை இழந்தாங்க, வீடு வாசலை இழந்தாங்க, தொழிலை இழந்தாங்க, தொழிலையே இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, இதையும் இழந்தாங்க. இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நீங்க எப்படா முன்னேறது, எப்படி நல்ல நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் வந்துச்சு. இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு இமாலய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்ப அந்த இமாலய வெற்றியால் இவங்களுடைய வம்பு வழக்கு தீரும். ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துலதான் அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்ப இவங்க சொத்தோ, இவங்களுடைய பூர்வீக சொத்தோ, அந்த சொத்து விற்க முடியல, இல்ல அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இது தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக இவங்களுடைய குழந்தைகளால் கண்டிப்பாக இவங்கள் பெருமைப்படுவாங்க. ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்ப அந்த 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக இவங்க குழந்தைகளால இவங்களுடைய பெண்ணாலையும் சரி ஆணாலையும் சரி, அவங்க படிப்புலையும் சரி, அவங்களுடைய வேலையிலும் சரி, அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி, இவங்க சந்தோஷப்படக்கூடிய டைம் வந்தாச்சு. அதே குழந்தைகளால இதற்கு முன்னாண்ட வருத்தப்பட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா 2 குழந்தை இருக்குதுன்னா ஒரு குழந்தைக்கு நிறையவும் ஒரு குழந்தைக்கு கம்மியாகவும் கொடுத்தா அந்த குழந்தை அப்பாவை பார்த்தா எப்படி இருக்கும்? அவளுக்கு நிறைய கொடுத்து எனக்கு கம்மியா கொடுத்துருக்குற அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை அப்படின்னா 4 பேருக்கு சொல்லலாம். இதே மக்களுக்கு நாமளே குறை வச்சுட்டு நம்ம வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப தப்பிச்சிட்டீங்க. அது போக இந்த பீரியட்ல அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய
ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் வந்ததுனாலையும், அந்த சனி பகவான் வக்கரத்திலிருந்து அந்த செவ்வாய் பகவானை பார்த்ததுனாலையும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்க மக்கள் மேல ஒரு கண் இருக்கணும். எப்படி அப்படின்னா, அவங்க வேற கோர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட போறேன்னு சொல்லுவாங்க. வேற ஸ்போர்ட்ஸுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. நான் வெளிநாடு படிக்க போறேன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு நிம்மதியா இருந்தா அனுப்பிச்சு வைக்கலாம். நிம்மதி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பா அவங்க மேல நம்மளுடைய கேமரா கண்களை கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அவங்க கேட்கிற எல்லாமே செஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அது போக இந்த 11ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, இதே விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க பெண்கள் அவங்களுடைய கணவர், அவங்களுடைய கணவன்மார்களாகப்பட்டது சண்டையும் இல்லாமல், சச்சரவும் இல்லாமல், உங்க கூட ஒத்து போய் ஒரு சமாதானமாக, இப்போ இந்த செவ்வாய் பகவானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறாருன்னா, கணவர்னால நம்மளுக்கு எந்த கெடுதலும் இல்லாம இருக்கிறதே நல்ல விஷயம். அதே சமயத்தில் அந்த கணவர் மூலியமாக நீங்கள் நல்லபடியாக வாழப்போகிறீர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அதனுடைய 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், ஐஸ்வர்யம், செல்வம், செல்வாக்கு இதற்கு குறை இருக்காது. அப்ப உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். அதே சமயத்துல குரு பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பிசினஸ், வெளிநாடு நீங்க போலாம்னு நினைச்சாலும் போலாம். இதே வெளிநாட்டுல உள்ளவங்க இப்போ மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, லண்டன், இது மாதிரி வெளியில இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய வாழ்க்கையில அவதிப்பட்டுட்டீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான டைம் வந்தாச்சு. நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் முட்டிங்கால் வலி வரும், அடி கர்ப்ப வலி வரும், பின்னாண்ட தலையில அந்த நீர் கோர்த்த மாற சில சூழ்நிலைகள் உருவாகும். எது வந்தாலும் பயந்துக்க வேண்டியதில்லை. நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்து போகும். காரணம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்க்கிறாரு. அது போக நீங்க இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு எப்பவுமே முருக பகவானை வணங்கினாலே போதும். அது இல்லை, அது போக சிவன், அதே சிவன் கோயில்ல காலபைரவர் இருப்பாரு. தேய்பிரை அஷ்டமியில காலபைரவரை வணங்கி வருவது நல்லது. இது பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, கோவில்பட்டி பக்கத்துல கழுகுமலை அப்படிங்கிற ஊர்ல காலபைரவர் இருக்கிறாரு. இவரை போய் வணங்கலாம். இப்போ நான் மும்பையில் இருக்கிறேன், நான் டெல்லியில் இருக்கிறேன் சார், நான் போகணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதனால காலபைரவர் உங்க வீட்டுக்கு அருகாமையில், உங்க ஊருக்கு அருகாமையில் எங்கே இருந்தாலும் அஷ்டமி நாள்ல காலபைரவரை வணங்குவாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல நிறைய பேர்த்துக்கு பதிவுகள் நிறைய போட்டுட்டு இருக்கிறேன். அந்த பதிவு எல்லாமே நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. லைக்கும் பண்றீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, நான் பார்த்து சொல்றேன். இன்னுமே உங்களுடைய லக்னத்தையோ, உங்களுடைய ராசியையோ, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நாம் சொல்லக்கூடிய பலன் 80% பேருக்கு நல்லா இருக்குது, மீதி 20% பேருக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, பலன் சொல்றேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜெயகோபால். நன்றி, வணக்கம்.